Hello everyone. Hi, welcome to MST Academy. So நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இங்கிலீஷ் எதுக்காக என்ன திடீர்னு இங்கிலீஷ் போஸ்ட் பண்றோமே அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல 2 அண்ட் 2ஏக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் டாபிக் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இங்கிலீஷ் கேட்குறாங்க, மெயின்ஸில் இங்கிலீஷ் எப்படி இருக்கும், என்ன இங்கிலீஷ்லாம் எழுதணும், அது என்னென்ன டாபிக்லாம் நம்ம இதில் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூவாக நம்ம வந்து இங்கிலீஷ் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பேசிக்காக என்னென்னலாம் இங்கிலீஷில் படிக்கணும் அப்படின்ற விஷயம் முதல் தெரியும். ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸோ என்னென்னலாம் படிக்கணும் இல்லை எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். ஸோ இங்கிலீஷ் படிக்கிறீங்க ஆர் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஜென்ரல் தமிழுக்கு பதிலாக ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறீங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது குரூப் 2ஏல இருக்கீங்க, அந்த லாங்குவேஜ் பேப்பர் எழுதணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது, அது ஈஸி லெவலில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம கண்டினியூவாக நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அதை தான் நீங்கள் வந்து பார்த்துக்க போகிறீங்க. அண்ட் எப்படிலாம் நம்ம வந்து இங்கிலீஷை வந்து டஃப்பாக நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இல்லை, ஈஸியாக தான் நம்ம இங்கிலீஷ் வந்து படிக்க போகிறோம் அப்படின்றதையும் நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயினாக பேட்டர்ன் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ குரூப் 2ல என்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்கும், அண்ட் 2ஏ எப்படி எழுதுவாங்க, அது இங்கிலீஷ் நம்ம எழுதலாமா எழுதக்கூடாதா, தமிழ் தான் இருக்குல்ல ஏன் இங்கிலீஷ் எழுதணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கோம். ஸோ என்ன மாதிரியான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம எழுதலாமா, எப்படி எழுதணும், அது என்னென்ன டாபிக்லாம் கேட்பாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கே பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அண்ட் 2ஏக்குரிய ப்ரிலிம்ஸ் வந்து சேம் தான். ஸோ நீங்கள் 2 எழுத போகிறீங்க அப்படின்னாலும் 2ஏ எழுத போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்குரிய சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 2 படிக்கிறீங்கன்னாலும் சரி, 2ஏ படிக்கிறீங்கன்னாலும் சரி, ரெண்டுமே வந்து நீங்கள் இதே பேட்டர்னில் தான் வந்து ப்ரிலிம்ஸ் எழுத போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் தமிழ். ஸோ இந்த ஜென்ரல் தமிழ் அப்படின்றது வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நம்ம வந்து ஜென்ரல் தமிழ் தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ சிலர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து 2 பேப்பர் ஆர் 2ஏ பேப்பர் ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரிலிம்ஸ் நீங்கள் இது தான் எழுத போகிறீங்க. ஸோ சிலர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுகிறவங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ இது வந்து டோட்டலாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து உங்களுக்கு 300. இது வந்து 3 ஹார்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ 100 கொஷின்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஷின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டியில் 25 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு வந்து 200 கொஷின்ஸு 300 மார்க்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகுது. ஸோ இதில் நம்ம வந்து மோஸ்ட்லி ஜென்ரல் இங்கிலீஷை தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2ஏ மெயின்ஸ். ஸோ 2 அண்ட் 2ஏக்கு சேம் ப்ரிலிம்ஸ் தான் அப்படின்றத நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ 2ஏ மெயின்ஸ் நீங்கள் வந்து 2ஏ ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா 2ஏக்குரிய மெயின்ஸை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் 2ஏ சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான மெயின்ஸ் பேப்பரில் என்னென்ன மாதிரியான பேட்டர்ன் வந்து இருக்கும் அப்படின்றது தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். அண்ட் தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எவ்வளோ கொஷின் இருக்கும், எவ்வளோ மார்க்குக்கு இருக்கும்னு கொடுத்துருக்கேன். அந்த லாஸ்ட்டில் இந்த லாங்குவேஜ் பேப்பர் தான் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இதுவுமே ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப் கொஷின். ஸோ இது வந்து கொஷின்ஸ் வந்து 60 கொஷின் இருக்கும், 90 மார்க்குக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் பேட்டர்னாக இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து 300 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் 2ஏக்குரிய மெயின்ஸ் எக்ஸாம். அண்ட் 2 அண்ட் 2ஏக்குரிய மெயின்ஸ் சிலபஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சிலபஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் இப்போ என்ன சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, 2க்கும் 2ஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் வேணால் உங்களுக்கு வந்து ஐகார்ட்லேயோ அது இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீன்லேயோ நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.
அண்ட் தென் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் 2 அண்ட் 2A ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு எழுத போறீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணணும், என்ன டாபிக்லாம் நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்றத வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய டவுட்டா இருக்கும். பிகாஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இங்கிலீஷ் கிராமர் இருக்கும்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனா என்ன படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படின்றது தெரியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி அப்படின்னு சொல்லி ப்ரிலிம்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் இருக்கும், பார்ட் பில வந்து உங்களுக்கு லிட்ரேச்சர் பேப்பர் இருக்கும். ஸோ கிராமர் அப்படின்றது நமக்கு நார்மலாக தெரியும், தெரிஞ்சாலும் நம்ம ஸ்கூல்ல படிச்ச விஷயம் தான், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் வேற சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரீகால் ஆர் இல்லைன்னா நம்ம கஷ்டம்னு நினச்சி விட்டுருந்துருப்போம். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஈஸியாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃப்ரேசஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரேசஸ் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நம்ம நார்மலாக பேசுகிற வார்த்தையே ஒரு ஃப்ரேஸாக யூஸ் பண்ணி பேசினா எப்படி இருக்கும், அரல்ஸ் நம்ம எழுதுகிற விஷயங்களை ஃப்ரேசஸாக எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ சினோனிம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் அப்படின்ற ஒரு இதில் சொல்லலாம். ஸோ மீனிங் எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம வந்து சினோனிம்ஸ்னு சொல்லுவோம். ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அந்த வார்த்தைக்கு எக்ஸாக்ட் மீனிங்ல இன்னொரு வேர்ட் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து சினோனிம்ஸ்னு சொல்லுவோம். ஆன்டோனிம்ஸ் அப்படின்றது ஆப்போசிட் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வேர்ட் இருக்குன்னா இரவு, பகல், நேற்று, இன்று இந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் வேர்ட்ஸ்ல இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து ஆன்டோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபிக்ஸ் எப்படின்றது முன்னாடி சேர்க்கிறது அண்ட் தென் பின்னாடி சேர்க்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் தென் fill in the blanks கொடுத்துருக்காங்க. fill in the blanks ஒரு கொஸ்டின் வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல, கோடிட்ட இடங்களை நிரப்பும் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுல blanks இருக்கும், அந்த blankல என்ன வரும் அப்படின்றத நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு டென்ஸ் வச்சு கேட்கலாம், ப்ரொபோஷன் வச்சு கேட்கலாம், ப்ரிஃபிக்ஸ் எஃபிக்ஸ் வச்சு கேட்கலாம், ஆன்டோனிம்ஸ் வச்சு கேட்கலாம், எதனாலும் வச்சு கேட்கலாம். உங்களுக்கு fill in the blanks வந்து வரும். அண்ட் தென் ப்ரிப்போசிஷன்ஸ் அண்ட் டென்சஸ், வாய்ஸஸ் இது எல்லாமே மூணுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நீங்க கிராமட்டிக்கலா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஐ மீன் லைக் உங்களுக்கு நீங்க இந்த மேத்ஸ் ஃபார்முலா அந்த லெவலுக்குலாம் இருக்காது. ஸோ நீங்க நார்மலா படிக்கிறதுலயே நீங்க வந்து கொஞ்சம் இன்டெப்தா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ப்ரொபோர்ஷன் டென்ஸ், வாய்ஸஸ் அண்ட் இந்த எரர் டிடெக்ஷனுமே சேம் தான். ப்ரொபோர்ஷன் டென்ஸ் வச்சு தான் உங்களுக்கு எரர் டிடெக்ஷன் வரும். அண்ட் ஹோமோஃபோன்ஸ் நம்ம வந்து மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும், அதுமே நம்ம வந்து படிச்சுக்கலாம். காம்ப்ரிஹென்ஷன் அவ்வளவா நமக்கு வந்து இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டதில்லை. ஸோ கேட்குறாங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து ஈஸியாக எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் ஓட் ஒன் அவுட்டுமே இது சேம் தான். உங்களுக்கு வந்து இப்போ நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல எது நமக்கு வந்து ஐ மீன் சம்மந்தமே இல்லாம இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம ஓட் ஒன் அவுட்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த குரூப்ல யாரு, குரூப்ல டூப் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஓட் ஒன் அவுட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் வேர்ட் ஃபார்மேஷன் அப்படின்றது நீங்க உடனே இது ரீசனிங்க்கு போயிடாதீங்க. ஸோ வேர்ட் ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து நம்ம டிக்ஷனரி வைஸா இல்லைன்னா ஒரு வேர்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து வேர்ட் ஃபார்மேஷன்ல வரலாம். ஸோ அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம அதை வந்து பார்க்கலாம். அண்ட் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு இது எப்படி வரும்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், இந்த மாதிரியான சென்டென்ஸ் டைப் இருக்கு. ஸோ அதுல இது வந்து எந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்றது ரெண்டு வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரே வேர்டா வந்து வந்திருக்கும். ஸோ அதை தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி பிளெண்டட் வேர்ட்ஸ் அப்படின்றது கூட வரும். ஸோ இந்த மாதிரியான டாபிக் தான் வந்து உங்களுக்கு கிராமர் பார்ட் ஏல வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ ப்ரிலிம்ஸ்ல நீங்க 2 ஆர் 2A ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும். ஸோ இந்த டாபிக்ஸ்ல நீங்க மெயினா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க முடிஞ்சா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு டாப்பிக்கா நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். ஸோ நாளைக்குனா உங்களுக்கு ஃப்ரேசஸ் கிளாஸஸ் இருக்கும், அண்ட் அதுக்கு அடுத்த நாள் சினோனிம்ஸ் கிளாஸஸ் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் ஆன்டோனிம்ஸ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் வந்து உங்களுக்கு கவர் பண்ண போறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா லிட்ரேச்சர் பேப்பர். ஸோ பார்ட் ஏ வந்து உங்களுக்கு கிராமர் வரும்னு சொல்லியிருந்தேன், அண்ட் பார்ட் பியில் உங்களுக்கு வந்து லிட்ரேச்சர் பேப்பர் வரும். ஸோ லிட்ரேச்சர் வந்து என்னன்னா, லிட்ரேச்சர்னோடனே நான் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரே படிக்கலையே, எப்படி எனக்கு வந்து லிட்ரேச்சர் தெரியும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, லிட்ரேச்சர்ன்றது வேற ஒன்றும் இல்லை, போம் அண்ட் தென் ஸ்டோரின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது ஸோ போம் அண்ட் ஸ்டோரிஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து லிட்ரேச்சர் பேப்பர் கவர் ஆகும். மோஸ்ட்லி போம் தான் வரும். ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வரும். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றது இந்த பெர்சோனிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். நான் அப்கமிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு இன்டெப்த்தாக நடத்துகிறேன். ஸோ உங்களுக்கு ஐ மீன் நீங்கள் இது ஒரு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு போமுக்கும் அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக சேம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் வரும்.
ஸோ ஒன்று ரெண்டு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே அது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் தென் அப்ரிசியேஷன் கொஷின் ஃப்ரம் போயட்ரி, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் போம். அண்ட் ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து போமை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு அப்ரிசியேஷன் கொஷின் கேட்பாங்க ஒரு போம்ல இருந்து, அண்ட் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் த போம், ஒரு 2 லைனை கொடுத்து இது எந்த போம்ல இருந்து வந்துச்சு, அது இது யாரை மென்ஷன் பண்ணுது, இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பயோகிராஃபி ஆஃப் இம்பார்ட்டன்ட் பர்சன், ஷேக்ஸ்பியர், ஆஸ்கர் வைல்டு அண்ட் கார்ல் பால்டெக், இந்த மாதிரியான போயிட்ஸை வந்து கேட்பாங்க. ஸோ போயிட்ஸ்ல இருந்து கொஷின்ஸ் வரலாம், பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் படிச்சு வச்சுக்கலாம். ஃபார் இம்பார்ட்டன்ட் போயிட்ஸ் ஆர் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் ஃப்ரம் மோட்டிவேஷனல் எஸ்ஸேஸ். ஸோ இதெல்லாம் சொல்லியிருந்தேன் போம் அண்ட் ஸ்டோரிஸில் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான எஸ்ஸேஸ்ல இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அண்ட் தென் முக்கியமான பார்ட் வந்து என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இதை வந்து பார்த்து நிறைய பேர் பயப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் இது வந்து சப்பையான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ லாரி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ லாரி அப்படின்றது நமக்கு தெரியும். இதோட அப்படியே இது வந்து ட்ரக்கு. ஸோ இது ரெண்டுமே சேம் மீனிங் தான். ரெண்டுத்துக்குமே லாரி, ட்ரக்குன்றது லாரி தான், லாரின்றது ட்ரக் தான். ஸோ இது ரெண்டுமே தெரியும். ரெண்டுமே வந்து எது அமெரிக்கன் இங்கிலீஷ், எது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இதுதான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் நம்ம வந்து லைக் மனப்பாடம் பண்ணிக்கலாம். அரல்ஸ் நீங்கள் திருப்பி திருப்பி அதையே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். அண்ட் தென் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் ஃப்ரம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிளேஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜியாகிரபிக்கல் ரிலேட்டடாக இருக்கும். ஒரு போம் கொடுத்துருப்பாங்க, இந்த போம் வந்து எந்த இடத்த பிலாங் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா சொல்கிறேன், ஒரு ஹிமாலயன் ரிலேட்டடாக ஒரு போம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த ஹிமாலயாவில் என்ன மாதிரியான பிளேஸ் இருந்துச்சு, அது நாங்கள் ட்ராவல் போனோம், இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு போம் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எங்கேருந்து பிலாங் ஆயிருக்கு அப்படின்றது கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஹிமாலயன் அப்படின்னு போட்டுடலாம் இல்லையா. ஹிமாலயாஸ்ல இருந்து தான் வந்திருக்கு, மணாலிலேருந்து வந்திருக்கு, ஹிமாச்சல்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஈஸியாக அதோட பிளேசஸை சொல்லுவோம்ல. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு பெரிய பேராவில் ஒரு போமை கொடுத்து உங்களுக்கு அதை படிக்க சொல்லிட்டு அதுல இருந்து இது என்ன பிளேஸ் நேட்டிவ் வந்து வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல இந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா மெயின்ஸ் பேப்பர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ப்ரிலிம்ஸ்ல நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணணும். ஸோ நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்குரிய இதுதான் வந்து வரப்போகுது. ஸோ ப்ரிலிம்ஸ்ல நீங்க அண்ட் லிட்ரேச்சர் பார்ட்ல என்னென்ன சூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டாபிக்ஸை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். கண்டினியூவாக நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டே 1, டே 2, டே 3 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போக போகுது. ஸோ நீங்கள் கண்டினியூவாக இதில் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் மெயின்ஸு. ஸோ இது வந்து 2Aல மட்டும்தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் மெயின்ஸில் வரும். ஸோ அதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 2Aல ஜென்ரல் இங்கிலீஷ் பேப்பர் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இதுவுமே உங்களுக்கு நான் முன்னாடி பேஜ் காட்டிடுறேன். ஸோ இது மெயின்ஸ் பேட்டர்ன். ஸோ மெயின்ஸ் பேட்டர்னில் லாங்குவேஜ் பேப்பரில் ஜென்ரல் தமிழ் ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்கள் எழுதுவீங்க. 60 கொஷின்ஸ் இருக்கும் 90 மார்க்குக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வரும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு நியர்லி ஒரு 22 டாபிக்ஸ் வரும். 22 டாபிக்ஸ் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். நம்ம அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்லை. ஈஸியாக நீங்கள் ஸ்கூலில் படித்த விஷயத்தை தான் நீங்கள் அகெயின் திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஸோ இதே தான் சேம் தான் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு என்ன படிச்சீங்களோ அதே தான் அப்படியே மெயின்ஸுக்கு இருக்கும். கொஞ்சம் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுவுமே நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ நான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இது பண்ணிட்டு இருக்கும் போதே மெயின்ஸில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத கம்பேரிட்டிவ் கிளாஸஸ் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிவன் இன் அ காலம் ஏ வித் மீனிங் இன் காலம் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேர்டை கொடுத்து அந்த வேர்டு வந்து எந்த ஃப்ரேஸ் கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ காலம் ஏ ஃபுல்லாக வேர்ட்ஸை கொடுத்துட்டு அண்ட் காலம் பி ஃபுல்லாக ஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரேஸ் வந்து எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து சினோனிம்ஸ். சினோனிம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் மீனிங்னு. அண்ட் ஆண்டனிம் அப்படின்றது ஆப்போசிட் வேர்ட், ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸுக்கும் சேர்த்து படிச்சுக்கலாம். அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து சூட்டபிள் ஆர்டிக்கிள்.
ஸோ ஆர்டிக்கல்ன்றுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ அது வந்து நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்டிக்கல்னே தனியாக ஒரு கிளாஸ் போட்டு ஆர்டிக்கல் எப்படி இருக்கும், என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், fill in the blanksல எப்படி வரும், அண்ட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸில் ஆர்டிக்கல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் சிக்ஸ்த் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, fill in the blanks with suitable preposition. ஸோ ஓகே, ப்ரிப்போசிஷன் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிப்போம். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும் போதே நம்ம வந்து படிச்சுக்கலாம். அண்ட் தென் செலக்ட் த கரெக்ட் கொஷின் டேக். கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த இஸ் இட் டிட் டோன்ட் அந்த மாதிரிலாம் வந்து கொஷின் டேக் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்க கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். டென்ஸ் ஆல்வேஸ் ஈஸியான ஒரு விஷயம். நம்ம தமிழில் படிக்கிறது தான். நேற்று வந்தான், இன்னைக்கு சாப்பிட்டேன், நாளைக்கு வருவேன், இப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ இதை தான் நம்ம டென்ஸ்ன்னு சொல்லுவோம். நேற்று, இன்று, நாளை அந்த மாதிரி. ஸோ காலத்தை குறிக்கிற விஷயத்த தான் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி படிக்கணும்? ஸோ தமிழில் நம்ம ஈஸியாக பேசிடுவோம். ஸோ நேற்று வருவேன் அப்படின்னு சொன்னோன்னா அது எப்படி தப்புன்னு இருக்கும்ல. இதே மாதிரி தான் டென்ஸை வந்து நம்ம இங்கிலீஷில் வாசிச்சு பார்த்தே கண்டுபிடிக்கிறது எப்படி, பெண்ணே யூஸ் பண்ணாமல் நம்ம ஃபார்முலாஸே எதுவுமே போடாமல் எதுவுமே படிக்காமல் வாசிச்சு பார்த்தே இந்த டென்ஸ் தப்புப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம டென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழில் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். உங்களுக்கு தெரிலனா, டென்ஸ் தெரிலனா இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சலாம். ஸோ ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இதை நான் வந்து கண்டிப்பாக டென்ஸ் கிளாஸஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் செலக்ட் கரெக்ட் வாய்ஸ். வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். டென்ஸுக்கு அப்படியே ஒரு நெய்பர்ஹுட் ரிலேஷன் மாதிரி தான் வாய்ஸுமேனு வச்சுக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ வாய்ஸுமே நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் வெரி ஈஸி. ஸோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கிளாஸஸில் நான் போடுறேன். அண்ட் fill in the blanksல வந்து உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ் வச்சு, ஜெரண்ட் வச்சு, பார்ட்டிசிபிள் வச்சுலாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஐ மீன் கொஸ்டின் கேட்பாங்க. இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிளுமே எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான். ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளாஸஸ்ல எடுக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன், சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா? ஸோ அது இதுதான். இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்லேயே தான் உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள் எல்லாமே வரும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரே டாப்பிக்காக கூட கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks with the correct homophone. ஸோ ஹோமோஃபோன்ஸ், ஐ மீன் ஹோமோஃபோன்ஸ் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கே படிப்போம். ஸோ அதையே நம்ம வந்து இங்கேயும் வந்து படிச்சுக்க வேண்டியதான். அண்ட் தென் நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் தி எரர். ஸோ எரர் தான் போட்டு பெருசாக எல்லாரும் பெருசாகிடுச்சா, சின்னதாக வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எரர் தான் வந்து போட்டு எல்லாருமே பெருசாக குழப்பிக்கிற விஷயம். ஸோ அதில் வந்து நம்ம படித்தது தான். பாருங்களேன், டாபிக் பாருங்களேன், ஆர்டிகல்ஸு, ப்ரிப்போசிஷன், நவுனு, அண்ட் தென் வேர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப்ஸ். ஸோ இதுதானே இருக்குது. ஸோ இந்த விஷயத்த நம்ம வந்து ப்ரிலிம்ஸுக்கும் படிப்போம், மெயின்ஸுக்குமே டாபிக் வைஸாக படிப்போம். இதை வந்து எரர் ஸ்பாட்டிங்கில் கொடுத்துட்டாங்க. ஸ்பாட் த எரர்னு ஒரு கொஷின் கேட்பாங்கல்ல. ஸோ இந்த ஸ்பாட் த எரரில் கொடுத்துட்டாங்க அப்படின்னோடனே பயந்துடுறது எல்லாருமே. என்னடா இந்த டாபிக் எனக்கு தெரியாதே, நான் ஸ்பாட் த எரரே படிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, கொஷினில் கேட்டிருக்கதை அவன் ஆர்டிக்கிளை மாற்றி வச்சு கேட்டிருப்பான், இல்லைன்னா நவுனை மாற்றி வச்சு கேட்டிருப்பான். நவுனை மாற்றுவாங்கன்னு தெரியல, ஓகே சரிம்மா, நவுனை மாற்றி வச்சு கேட்டிருப்பான். அண்ட் வேர்பில் வந்து உங்களுக்கு டென்ஸை மாற்றிருக்கலாம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வர வேண்டிய ஒரு விஷயத்த பாஸ்ட் டென்ஸில் அவன் கொடுத்துருப்பான், அட்ஜெக்டிவ்ல கொடுத்துருப்பான், அட்வர்ப்ல கொடுத்துருப்பான். ஏதோ ஒரு விஷயத்த அவன் மாற்றி வச்சுட்டு இது அது தப்பான ஒரு வார்த்தை சென்டென்ஸாக இருக்கும், அந்த தப்பான சென்டென்ஸை நீ கரெக்டாக மாற்று அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பாட் த எரர். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து சூப்பராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த எரர்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. அண்ட் தென் செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். ஈக்குவல் டு ஸ்பாட் த எரர் தான். ஸோ ஒரு 2-3 சென்டென்ஸை கொடுத்துட்டு, ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் எது கரெக்டான கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது அதை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். அண்ட் ஃபைண்ட் அவுட் த வேர்ட். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படித்தோம் இல்லையா? ஸோ அதே தான். வேர்பை வச்சு, நவுனை வச்சு, அட்ஜெக்டிவ் வச்சு, அட்வர்பை வச்சு எதுனாலும் கொடுக்கலாம். இப்போ வேர்பை வச்சு கொடுக்குறாங்கன்னா, வேர்புன்றது என்ன? ஒரு ஆக்ஷன் வேர்ட். ஸோ ஆக்ஷன் என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம வந்து வேர்புன்னு சொல்லுவோமா? ஸோ இந்த வேர்பில் இப்போ ஏதாவது என்ன சொல்லலாம், நடந்துட்டு இருக்கிறது, ஆடுறது, பாடுறது, சிரிக்கிறது, பேசுறது, இப்போ டீச் பண்ணுறது, எழுதுறது எல்லாமே வேர்பில் வருமா? இதுக்கு இடையில நம்ம வந்து வேர்ப் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு விஷயம், இப்போ நடந்தான், எழுதினான், சாப்பிட்டான், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நடுவுல வந்து மேஜை அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். தமிழ்லேயே உங்களுக்கு சொல்றேன். ஸோ மேஜை அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும்
என்ன எழுதுறது, படிக்கிறது, சாப்பிடுறதெல்லாம் ஆக்ஷனா இருக்கு. மேஜைன்றது மட்டும் ஒரு திங்கா இருக்கே, ஒரு நவுனா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஸோ இது இது ஆக்ஷன் இல்ல. இது வந்து ஒரு பொருள் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், மேஜை அப்படின்னு சொல்லி அதை வந்து ரவுண்ட் பண்ணிடுவோமா. இவன் தான் வந்து குரூப்ல டூப்பு அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம்ல. ஸோ இதே மாதிரி தான் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க ஓட் ஒன் அவுட்டுக்கு. ஓகேவா. அந்த 16th ஒன் என்னன்னா செலக்ட் கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். ப்ளூரல் ஃபார்ம்ன்றது ஈஸியான ஒரு விஷயம். எஸ் சேர்த்தா நமக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். எந்த வேர்டுக்கு நம்ம வந்து எஸ் சேர்க்கலாம். ஸோ இதை விட இன்னும் நீங்க ஹை லெவல் போகும்போது ஐஇஎஸ் சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இந்த சேம் ப்ளூரல் ஃபார்ம் தான். அண்ட் தென் இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா, சில இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு, சில்ட்ரன், இந்த மாதிரி மாறுறது அப்படியே வேற மாதிரியான ப்ளூரல் ஃபார்ம் சேஞ்ச் ஆயிருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப ஈஸி. நீங்க ஒன்று ரெண்டு வார்த்தைகள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலே போதுமானது தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் 17th என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். ஓகே, சென்டென்ஸ் நம்ம ப்ரிலிம்ஸுக்கு பார்த்தோம்னா சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லாம் என்ன அப்படின்றது நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல கண்டிப்பாக பார்ப்போம். அண்ட் தென் கரெக்ட் டிகிரி. ஸோ சென்டென்ஸ் டிகிரி நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் ஓகே, ஸோ 18th வந்து ஓகே ஐடென்டிஃபை த கரெக்ட் டிகிரி. அண்ட் 19th வந்து ஃபார்ம் அ நியூ வேர்ட் பை பிளெண்டிங் த வேர்ட்ஸ். ஓகே, பிளெண்ட் பண்ணி சொல்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச். இது என்னது சொல்லுங்க பார்ப்போம். பிரஞ்ச். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் சாப்பிட்ற ஒரு சாப்பாட்டுக்கு பேர் பிரஞ்ச் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து பிஆர்யூவையும் லஞ்சுல இருந்து சிஹெச்சையும் எடுத்து ஒரு புது வேர்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம வந்து பிளெண்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான வேர்டை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த நெக்ஸ்ட் என்னன்னா ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், நவுன், வேர்பு, ஜெரண்டு, நவுன். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நவுனையும் வெர்பையும் வச்சு ஒரு காம்பவுண்ட் வேர்டு, ஜெரண்டையும் நவுனையும் வச்சு ஒரு காம்பவுண்ட் வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்றது. எது எது கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கலாம். அது கிரியேட் பண்ண சொல்லலாம். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் நான் ஆல்ரெடி சொன்னதான். ப்ரிலிம்ஸ்ல படிச்சது அப்படியே எழுதிக்க வேண்டியதான். அண்ட் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின். காம்ப்ரிஹென்ஷன் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டாங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 4-5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நம்ம இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணணும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் ஜென்ரல் இங்கிலீஷ் மெயின்ஸ்ல வரப்போகுது. ஸோ டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அப்கமிங் கிளாஸஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த வீடியோஸை நீங்கள் வந்து எஸ்எஸ்சி, பேங்க் அண்ட் எந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு யூஸ் ஆகுமோ அந்த எக்ஸாமுக்கு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இருக்கணும். எனிவேஸ், ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷ் கவர் பண்ணுறோம். அண்ட் சேம் டாபிக் தான் உங்களுக்கு அதுலேயும் வரப்போகுது. ஸோ நம்ம அப்கமிங் கிளாஸஸில் எந்த எக்ஸாமுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுமே நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறாங்க, ஆர் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்க. எஸ்எஸ்சிலலாம் இங்கிலீஷ் பேப்பரே இருக்கும் மெயினாக. ஸோ எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, ஆர் பேங்கிங் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நம்மளோட ஐடி வந்து இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்கமிங்காக என்னென்ன வீடியோஸ்லாம் வரப்போகுது, சார் நம்ம போடுற ஷார்ட்ஸ் வீடியோவாச்சும் இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ தமிழுக்குமே கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அண்ட் குரூப் 2க்குமே உங்களுக்கு கிளாஸஸ் வரப்போகுது. ஸோ நம்ம ஆஃப்லைன்லேயுமே கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஸோ அதுக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.